உங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, வாழ்நாள் முழுக்க நீதான் சித்திரவதையை அனுபவிக்கணும். வார்த்தை விஷமானா வாழ்க்கையே நரகமாயிடும். இந்த வயசுல உனக்கு எப்படி இவ்வளவு கோபம் வருது? உங்க அம்மா ஆசையா தானே உன்னை பார்க்க வந்தாங்க. நீ வாங்கன்னு சொல்ல வேண்டாம், நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்க வேண்டாம். நீ வெளியில போன்னு சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லையா? தப்பு செய்யாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லம்மா. மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மனுஷ பிறவிக்கு மரியாதை. அப்புறம் நமக்கும் மிருகங்களுக்கு என்ன வித்தியாசம்? பார், அவங்க என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க உன்னை பெத்த அம்மா. பாருமா, என்னைக்குமே அவங்க இருக்கிறப்ப நமக்கு அவங்க அருமை தெரியாது. அவங்க போனதுக்கு அப்புறம் ஐயோ தப்பு பண்ணிட்டேனேன்னு அழுது என்ன பிரயோஜனம்? போனவங்க திரும்பி வருவாங்களா? சொல்லுமா, போனவங்க திரும்பி வருவாங்களா? வரமாட்டாங்கம்மா. அம்மா, உனக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்றேன் கேளு. இன்னைக்கு என் பொண்டாட்டி என் கூட இல்லாததுக்கு யார் காரணம் தெரியுமா? அந்த அம்மா, இந்த பாவிதாம்மா காரணம். அவ இருந்தப்போ இதே வாயால அவளை என்னென்ன வார்த்தைகள் சொல்லக்கூடாதோ அதையெல்லாம் சொல்லி அவளை சாகடிச்ச பாவி நான் தாம்மா. அவ போனதுக்கு அப்புறம் அவளை நினைச்சு அழாத நாளே இல்லம்மா. அழுது என்ன பிரயோஜனம்? வருவாளா? அதான் சொல்றேம்மா, தயவு செஞ்சு உன் மனசை கொஞ்சம் மாத்திக்கம்மா. இருக்கிற உங்க அம்மா உயிரை காப்பாத்திக்கம்மா. என்னாச்சு? என்னாச்சு? ஐயோ பிரியா, என்ன பிரியா, என்னாச்சு பிரியா? ஐயோ, அடிபட்டுருச்சா? விழுந்துட்டியா? இந்த மரம் தடுக்கி விழுந்துட்டியா? சோ, பார்த்து போக கூடாதா? ரொம்ப வலிக்குதா? சரியாயிடும். எந்திரி பார்க்கலாம். எந்திரி. கெட் அப். கால் கொஞ்சம் உதிர பார்க்கலாம். வலிக்குதா? சரி, வா எல்லாரும் போங்க, வீட்டுக்கு போங்க. கம் ஆன், கோ ஹோம். வா, நம்ம அந்த பெஞ்சில் உட்காரலாம். பெயினிங்? இட்ஸ் பெயினிங். வா, மெதுவா உட்காரு. ரொம்ப வலிக்குதா? பார்க்கலாம். ஒன்னும் இல்ல, டீச்சர் இப்ப சரி பண்ணிடுறேன். காட்டு. வலிக்குதா? சரியாயிடும், இப்ப சரியாயிடும் பாரு. சரி, உங்க வீட்ல இருந்து யார் வந்திருக்காங்க கூட்டிட்டு போறதுக்கு? ஆயா. ஆயாவா? ஆயா வந்திருக்காங்களா?
இல்ல. இன்னும் வரலையா? சரி. ஹரிணி கம் ஹியர். ஹரிணி, பிரியாவோட ஆயா இன்னும் வரலையா? கேன் யூ டு மீ a favor? எஸ் மிஸ். பிரியாவோட ஆயா வர வரைக்கும் நீ பிரியா கூட கொஞ்சம் இருக்கியா? எஸ் மிஸ். பக்கத்துல உட்கார்ந்திருக்கியா? she is a new student, no? வா உட்காரு. பிரியா, ஹரிணி உன் கூடவே இருப்பா. ஆயா வந்ததும் நீ கிளம்பி போ என்ன? ஏதாவது இருந்தா நான் கிளாஸ் ரூம்ல இருப்பேன், என்கிட்ட வந்து சொல்லு என்ன? வரட்டுமா? போட்டுமா பிரியா? சரி, ஸ்மைல். ஒண்ணும் இல்ல, சரியாயிடும். புஷ்பா, முதல்ல உன் வாய் அடக்கு. உன் வாயால உங்க அம்மா நிலைமை பாத்தியா? அவங்க தப்பு பண்ணுவாங்க தான், இல்லைன்னு சொல்லல. திருந்தி வர்றப்ப இப்படி டார்ச்சர் பண்ணுமா? இப்ப பார், அவ்வளவு பணம் கட்டி இவ்வளவு பணம் கட்டுன்னு சொல்றாங்க. பணம் பெருசு இல்லடி, ஆனா உங்க உயிர் போச்சுன்னா திரும்ப வருமா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான். போ, முதல்ல உங்க அன்னைக்கு போன் போட்டு வர சொல்லு. போ போ. ஹலோ அண்ணி, நான் புஷ்பா பேசுறேன். சொல்லு புஷ்பா. அண்ணி, அம்மாக்கு ஹார்ட் அட்டாக். வாட்? அத்தைக்கு ஹார்ட் அட்டாக்கா? என்னடி சொல்ற? ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கோம். எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்க? ஜானம்மா ஹாஸ்பிடல். ஓகே ஓகே, நான் உடனே வந்துடுறேன். சரிங்க அண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, பேஷண்ட் நேம் சாரதா. எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்க? அவங்க ஐசியூல இருந்தாங்க, இப்போ சிசியூல மாத்திட்டாங்க மேடம். இப்போ நிலைமை எப்படி இருக்கு? கொஞ்சம் சீரியஸா தான் மேடம் இருக்கு. ஓகே, அங்க எப்படி போகணும்? நேரா போய் லெஃப்ட்ல போங்க மேடம். ஓகே. புஷ்பா, அண்ணி, அத்தைக்கு என்ன ஆச்சு? ஐயோ, இது பாரு, இப்ப அழுது எந்த பிரயோஜனமும் இல்ல என்ன? நான் போய் அத்தையை பார்த்துட்டு வரேன். மேடம் உள்ள போக கூடாது மேடம். கொஞ்சம் பார்த்துட்டு போயிடுறேன். சரி, பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே. யார் நீங்க? இது சிசியூ வார்டு, இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது, வெளியே போங்க. சாரி டாக்டர், இவங்க என்னோட அத்தை. கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் போயிடுறேன். இப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கு? மேசிவ் ஹார்ட் அட்டாக். இவங்களுக்கு ஏற்கனவே அட்டாக் வந்ததால இதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. இவங்களோட ப்ரீவியஸ் மெடிக்கல் ரிப்போர்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல டாக்டர், நான் ஸ்கூல்ல இருந்து நேரா வந்ததுனால எடுத்துட்டு வர முடியல. 1 ஹவர்ல நான் வீட்டுக்கு போய் எல்லாமே எடுத்துட்டு வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. மற்றபடி பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் எதையும் இப்போ நான் சொல்ல முடியாது. நீங்கள் போய் ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க, அதை பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.
புஷ்பா இது? அத்தை ஒரு ஹார்ட் பேஷண்ட் உனக்கு தெரியாதா? தெரியும்ல, அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நான் ஒண்ணு அம்மாவை வெறுக்கல அண்ணி. என் மேல அவங்களுக்கு இருக்கிற கண்மூடித்தனமான பாசம்தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம். இனிமே அந்த மாதிரி எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் உங்களை வெறுக்கிற மாதிரி நடிச்சேன். ஆனா இப்படி ஏதாவது ஏடாகுடமா தான் இருக்கும்னு அப்பவே நினைச்சேன். இளங்கோ என்கிட்ட போன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசினாரு. கொஞ்சம் பொறுமையா நடந்திருக்கலாம்ல புஷ்பா? உங்க பொறுமை எனக்கு வராது அண்ணி. நம்ம ரெண்டு குடும்பத்துக்குள்ளேயும் பிரச்சனையே வரக்கூடாதுன்னு தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அத்தை ரொம்ப நல்லவங்க புஷ்பா. பாசத்து கூட ரொம்ப முரட்டுத்தனமா தான் வெளிப்படுத்துறாங்க. அவங்க அப்படியே வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்கள மாத்தணும்னோ இல்ல அவங்க மாறிடுவாங்கன்னு நம்ம நினைச்சா அது நம்ம பைத்தியக்காரத்தனம். புரியுது அண்ணி, ஆனா உங்க அளவுக்கு எனக்கு பக்குவம் இல்ல. சரி விடு, நீ அழுது உன் உடம்பு கெடுத்துக்க போற. இளங்கோ எங்க? இப்பதான் வீட்டுக்கு கிளம்பி போனாரு. மாமாவை கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வரேன்னாரு. உங்க அண்ணனுக்கு போன் பண்ணியா? இல்ல அண்ணி, உங்களுக்கு மட்டும்தான் பண்ணேன். சரி விடு, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்துறதே பெரிய வேலை. சரி, நான் போய் விஷயத்த சொல்லிட்டு டிஃபனும் அத்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே இரு என்ன? சரிங்க அண்ணி. இப்ப வந்துடுறேன். அப்புறம் நீ ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல அண்ணி, எனக்கு வேண்டாம். என்ன வேண்டாம்? சாப்பிடாம இப்படியே இருந்தா உடம்பு ரொம்ப நல்லா இருக்குமா? இல்ல அண்ணி, எனக்கு இந்த வேண்டாம். காசை வச்சுக்கோ. கேண்டீன்ல இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடு. அப்புறம் உனக்கு ஏதாவது மயக்கம் வந்துட போகுது. சரியா? பாத்துக்க, நான் இப்ப வந்துடுறேன். ஐயோ, செல்லோ, வா 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 செல்லக்குட்டி, வந்துட்டியா? என் குட்டி வந்துருச்சா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சரி, உனக்கு ஸ்கூல் பிடிச்சிருக்கா? அப்பா ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அம்மா ரொம்ப அழகா இருந்தாங்க தெரியுமாப்பா? அப்படியா? சரி, என் குட்டி கூட ஏதாவது பேசினாங்களா? நீ எங்க படிச்ச, உன் பேர் என்ன, எந்த ஸ்கூல்ல இருந்து வந்த, நீ எல்லாம் கேட்டாங்கப்பா. என் குட்டி என்ன சொன்ன? நீங்க என்ன சொல்ல சொன்னீங்களோ அதான் சொன்னேன். குட்டிமா, ஸ்கூல்ல வேற என்ன நடந்தது? அம்மா எவ்வளவு அழகா கிளாஸ் எடுத்தாங்க தெரியுமாப்பா? அவங்க பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சுப்பா. அம்மான்னு கூப்பிடணும்னு ஆசையா இருக்குப்பா. மிஸ்ன்னு கூப்பிட பிடிக்கவே இல்லப்பா. செல்லம், நீ என் பட்டு இல்ல, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. சரிப்பா. ஈவினிங் ஸ்கூல் விட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்கப்பா. நான் தடுக்கி கீழே விழுந்துட்டேன்ப்பா. என்ன, விழுந்துட்டியா? ஏதாவது அடிபட்டுச்சா? லெஃப்ட் லெக்ல. அச்சச்சோ. என்னம்மா, ரத்தம் வர அளவுக்கு பட்டிருக்கு? பார்த்து போகணும்டா கண்ணா. அவசரப்பட்டு ஓடக்கூடாது, சரியா? சரி, உனக்கு மருந்து போட்டு விடுறேன். குட்டிக்கு வலிக்குதா? இல்லப்பா, அம்மா தொட்டவனே வலி எல்லாம் பறந்து போச்சுப்பா. அம்மா தான்ப்பா ஓடி வந்து என்ன தூக்குனாங்க. தண்ணி எல்லாம் கொடுத்து உட்கார வச்சாங்கப்பா.
எனக்கு அம்மா வேணும்ப்பா. செல்லம், அம்மா வேணும் வேணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப பார்த்துட்டேன். கூடிய சீக்கிரம் நீ ஆசைப்பட்ட எல்லாம் நடக்கும். சரியா? அம்மா எப்பப்பா நம்மளோட வருவாங்க? இத பாரு, அப்பா சொன்னா நடக்கும். ஓகே, கொஞ்ச நாள் பொறுத்துக்க. சீக்கிரம் நம்மளோட வந்துருவாங்கல்லப்பா?